எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சென்செக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பொசிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்க்கலாம். நமக்கு இன்னைக்கு டோட்டல் 1079 ப்ராஃபிட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு பயங்கரமான வாலடைல் டே. அதனால நம்ம நெறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அதனால ப்ராஃபிட் நல்லாவே குறைஞ்சிருச்சு. சில மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். அதை ஃபர்தரா நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் 9:36க்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 9:36க்கு ஃபர்ஸ்ட் புட்ட செல் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன புட்டு 78,700 புட்ட 2.35 ரூபீஸ்க்கு ஃபர்ஸ்டே செல் பண்ணிட்டேன் 9:36க்கு. ஸோ நெக்ஸ்ட் இது ஏன் 12:50க்கு கிட்டத்தட்ட பை திரும்ப ஏன் பண்ணிட்டேன்னா 3.50க்கு மார்க்கெட் இன்னைக்கு நல்லாவே உயர்ந்துச்சு. அதாவது நீங்க சென்செக்ஸ் உங்களுக்கு சென்செக்ஸ் சார்ட்டை காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பயங்கரமா விழுந்துச்சு. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து பயங்கரமான ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கால் பிரீமியம் நீங்களே இங்க பார்க்கலாம். 1230னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு வரும். இங்க 1230. ஸோ நீங்களே பார்க்கலாம். இந்த மூவ் நல்லாவே கொடுத்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கால் பிரீமியம் சிஇயோட பிரீமியம் நல்லாவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே புட்டை க்ளோஸ் பண்ணிட்டு காலை செல் பண்ணா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கால் செல் பண்ணேன். அதாவது இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல வரும்போது கரெக்டா நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது நான் கால் செல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமே ஒரு பயங்கரமான மூவ் வந்துச்சு. நான் எந்த லெவல்ல செல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 82,600க்கு செல் பண்ணேன். ஸோ என்ன 82,600க்கு செல் பண்ணியிருப்பேன். இதுக்கு க்ளோஸ் பண்ணதையும் உடனே இது ரெண்டு ரிஜெக்டட். 11 ரூபீஸ்க்கு 1250 அடுத்து 1 மினிட்லேயே செல் பண்ணியிருக்கேன். 290 குவான்டிட்டிஸ் செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட மார்ஜின் அவ்வளோதான் இருந்துச்சுங்கிறனால. ஸோ நெக்ஸ்ட் 11 ரூபீஸ்க்கு செல் பண்ணேன். ஆனா இதுக்கப்புறம் மார்க்கெட் பயங்கரமா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 11 ரூபீஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 30 ரூபீஸ் 40 ரூபீஸ்க்கு பக்கம் போச்சு. இதுதான் நான் செல் பண்ணது. ஸோ நான் இங்க இந்த இடத்துல செல் பண்ணேன். ஆக்சுவலா 1230 இந்த இடத்துல செல் பண்ணேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நல்லாவே இறங்குச்சு. இறங்கிட்டு திரும்ப மார்க்கெட் ஏறினால ஏறி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் போச்சு. கிட்டத்தட்ட 35 ரூபீஸ் வரைக்கும் போச்சு. 35 ரூபீஸ்ங்கிறப்ப நமக்கு கிட்டத்தட்ட லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 அந்த ரேஞ்சில் லாஸ்ட்ல நின்றுச்சு. ஸோ ஆனாலும் எனக்கு நல்லாவே தெரியும் 86,200 பிரேக் பண்ணாதுன்னு. ஸோ அதில் நான் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்லா இறங்குச்சு. பட் திரும்ப ஒரு நல்ல அப்வர்ட் மூமெண்ட் இந்த தடவை அதை விட அதிகமாகவே ஏறிச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே திரும்ப 35 தொட வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இந்த இடத்துல நம்ம இது தாண்டி போயிருமோ, நம்ம லாஸ் அதிகமாக வந்துருமோ அப்படின்னு பயந்தேன். ஸோ பட் ஆனால் மார்க்கெட் நான் நினச்ச மாதிரியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆகும்போது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் தீட்டா டிகேனால குறைஞ்சாலுமே மார்க்கெட் பெரிய அளவுக்கு குறையல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த காலை 11 ரூபீஸ்க்கு விற்றதை நெக்ஸ்ட் 7.50க்கு வாங்கிட்டேன். ஸோ அதில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1015 ப்ராஃபிட் அதில் எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இனிஷியலாக காலையில் நான் லாஸ்ட்ல தான் க்ளோஸ் பண்ணேன். இது ஈவினிங் வரைக்கும் வச்சிருந்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆயிருக்கும். இருந்தாலும் கால் சைடில் எனக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் மார்க்கெட் அதுக்கு மேலே போயிருச்சு. ஸோ கடைசியாக இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து சென்செக்ஸ் கால் 83,000 இதுலேருந்து ஒரு 400 பாயிண்ட் தள்ளி விற்றுருந்தேன். ஸோ இது கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் ஈவினிங் 0 ஆயிரும் அப்படின்னு. ஸோ அதனால 1.60 ரூபீஸ்க்கு 300 குவான்டிட்டிஸ் விற்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 465 ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு இன்னைக்கு டோட்டலாக 1079 ரூபீஸ் கிடைச்சிச்சு. யூஸ்வலாக மார்க்கெட் இந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்காது. பட் ஆனால் ரீசெண்ட் டேஸில் நல்ல வாலட்டைல்.
இது வந்து இன்னைக்கு வந்து 1% ஏறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் வந்து தவறு. ஏன்னா வந்து மார்னிங் 1% கீழ இறங்கிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80,000 250 அந்த ரேஞ்சில இருந்து வந்து 82,250 2000 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு வைலண்ட் மூவ். ஸோ அதனால தான் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இல்லாட்டி யூஸ்வலா காலையில வித்துட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். எந்த விதமான சேஞ்சுமே பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த புட்டு மட்டும் வித்துருக்கோம் பாத்தீங்களா, இதுல மட்டும் ப்ராஃபிட் வந்துரும். நாம எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டோம். அப்படியே விட்டுருவோம். ஸோ இன்னைக்கு வந்து கால் சைடு நல்ல ப்ரீமியம் கிடைக்குதுன்னு ஒரு சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு வந்து உன்னி மேல ஏறிச்சு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங் வந்து ஒரு நல்ல மெத்தடு. இந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, கேஷ் இருக்குன்னு உங்ககிட்ட அவசியம் இல்லை. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஹோல்டிங்ஸ் உதாரணத்துக்கு இங்க நான் ஹோல்டிங்ஸ் நிறைய வச்சிருக்கேன். இந்த ஹோல்டிங்ஸ் வந்து இங்க பீன்னு பாக்குறீங்களா, இது எல்லாமே பிளட்ஜ் பண்ணி நான் வந்து மார்ஜின் வாங்கிக்குவேன். ஸோ அதை வச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சைட் பை சைடு இது வந்து ஒரு நல்ல இன்கம். பெரிய அளவுக்கு நீங்க வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடாமையே